ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பேண்டீஸ் கட்டிங் தான் இப்போ பார்க்க போகிறோங்க. இப்போ இதுக்கு வந்து 2 துணி வந்து எடுத்துருக்குறேங்க. ஒரே பக்கமாக போட்ட மாதிரி 2 துணி எடுத்துருக்கிறேன். இதை வந்து இப்படி போட்டுறணும். இந்த சைடு வந்து ஓப்பன் பக்கம் இருக்குங்க, இந்த சைடு வந்து மூடின மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இதுக்குள்ளே வந்து மொத்தமாக 2 பீஸ் வச்சுருக்கேன். அப்படி பார்த்தோன்னா இப்போ 2 போட்டதுனால 4 பக்கமாக இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம அளவு பேண்டீஸ் வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோங்க. இப்போ இது அளவு பேண்டீஸ், இதை வச்சு தான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோங்க. இங்கே வந்து 1 இன்ச்சுக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கணும். இது வந்து மடிச்சு அடிக்கிறது. நாடா பேண்டீஸ் தான் இப்போ நம்ம கட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம துணி கட்டுவோம் இல்லைங்களா, அப்படி கட்டாமல் இதை வந்து ஒரு குட்டி காட்டன் கிளாத் இருந்தது அப்படின்னா அந்த பேண்டீஸ் மாதிரியே நம்ம இதை கட் பண்ணி தைச்சிட்டோம்னா நாடா மாதிரி வச்சு கட்டிக்கலாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதை ஒட்டுனாப்பில் வந்து ஒரு கோடு தையலுக்கு கொஞ்சம், அதே மாதிரி இப்போ இந்த இடத்துலையுமே வந்து இது எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு கோடு 1/4 இன்ச் இந்த இது ஓகேங்களா. இந்த இடத்துல முடியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கோடு 1/4 இன்ச்சு தையலுக்கு. இங்கே கீழே வந்து தையலுக்கு இருக்குதுங்க, துணி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபஸ்ட்டு போட்டிருக்க கோடு வந்து கரெக்டான அளவோட துணியோடுதுங்க, அதனால் இதை நம்ம கட் பண்ண போகிறதில்ல. 2வது போட்டுக்கிறோம் இல்லைங்களா அளவு, அதை தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோங்க. ஓகே, இதை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த கோடு இருக்குது இல்லைங்களா, இங்கே கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு அரை கட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்தளவு நம்ம மடித்து அடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா, உள்ளே இருக்கிற துணியை வந்து எடுத்துருங்க. உள்ளே இருக்கிற துணியை எடுத்துடலாம். மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த துணியை மட்டும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தையல்லேருந்து இந்த தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு தையல், இதிலிருந்து ஒரு இன்ச் அளவுக்கு இப்படி குடஞ்சி வெட்ட போகிறோம். இந்த இடம் நம்மளுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. இப்படி இந்த கை வளைவு மாதிரி 1 இன்ச்சுக்கு தான் வந்து இந்த ஒரு விரலில் ஒரு கூடளவுக்கு தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம். ஏன்னா இது முன்னாடி பக்கம் வருது. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் வந்து கட்டிங் வந்து இது தாங்க. இப்போ வந்து இது பேண்டீஸோட கட்டிங் முடிஞ்சிச்சு. மீதி இருக்கிற பீஸில் நம்ம நாடா கட் பண்ணி வச்சுக்கலாம். மீதி இருக்க பீஸில் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நம்ம நாடாக்கு கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கிறப்ப அது நாடாக்காக இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேண்டீஸ் வந்து கட்டிங் போட்டாச்சு. இனி அடுத்தது வந்து நம்ம தையல் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழு வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.